Welcome to the Gates of Coimbatore. This is Sandhya and Samya. And என்ன பார்க்க போறோம் சேலஞ்ச் பத்தி கேள்வி பார்க்க போறோம். ஸோ பாட்டம் சிபிஎம் ரிகார்டிங்காக சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி பற்றி பேசுறாங்க. ஸோ ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் அண்ட் எவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்பட்டிருக்கோ அதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூட்டிலைசேஷன் யூட்டிலைஸ் தி டைம் அண்ட் ரிசோர்ஸ் ஒரு ஆப்ரேஷனை ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவிட்டினா நம்ம ஏதோ செயல் பண்ணுறது ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம செயல் பண்ணும்போது டைம் அண்ட் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈவெண்ட்டை மோஸ்ட்லி சர்க்கிளில் தான் டினோட் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டியை தான் வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டுக்கு ஐ ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, எண்டுக்கு வந்து ஜே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈவெண்ட்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியில் ஸ்டார்ட் ஈவெண்ட் அப்புறம் எண்ட் ஈவெண்ட் அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து ஐயால் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, எண்ட் ஈவெண்ட் வந்து ஜேயால் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து எண்ட் ஈவெண்ட்டை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டம்மி ஆக்டிவிட்டி. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்டிவிட்டினா என்னன்னா யூட்டிலைஸ் டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் டூயிங் அன் ஆப்ரேஷன். டம்மி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் டஸ் நாட் யூட்டிலைசஸ் த டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் பட் இட் ஹேட் சம் கனெக்ஷன் பிட்வீன் த டூ ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டம்மி ஆக்டிவிட்டின்னு என்னன்னா டஸ் நாட் யூஸ் த டைம் அண்ட் resources for doing an operation but it has some connection or link அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ ஏ இருக்குது, இது பி, அதுக்கப்புறம் இது சி அப்படின்னா இதுக்குமே இந்த ஏ ஆக்டிவிட்டிக்கும் இந்த ஏ இருக்கும் பி இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா இந்த சிக்கும் பிக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது பட் இட் ஹேஸ் சம் லிங்க் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்டிவிட்டினாலே டைம் அண்ட் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணணும் ஒரு ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே அதில் வந்து ஆக்டிவிட்டியே டம்மி ஆக்டிவிட்டினா இப்போ டம்மிங்கும் போது சும்மா இருக்குது அப்போ வந்து டஸ் நாட் யூஸ் த டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அந்த டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்ல வராங்கன்னா அது கனெக்ஷன் இருக்கும், அது எதுவுமே பண்ணாது பட் ஒரு சும்மா ஒரு லிங்க் கனெக்ஷனுக்காக மட்டுமே அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்க டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து சர்க்கிளாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து ஒரு எண்ட் ஈவெண்ட் வந்து போகிற ப்ராசஸ் வந்து ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து ஆரோ மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏ ஃபார் ஏ அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஆக்டிவிட்டி ஆரோ, ஈவெண்ட் வந்து சர்க்கிள்ஸில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்க்கலாம்னா என்னென்ன எரர்ஸ் இருக்குது நெட்வொர்க்கில் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எரர் வந்து என்னென்ன எரர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேங்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேங்கிங் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி அதர் தேன் த ஃபைனல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டினா ஒரு கனெக்ஷன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்கும் பட் அதர் தேன் த ஃபைனல் ஆக்டிவிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா மற்ற ஆக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து சக்சஸர் வந்து இருக்காது. டஸ் நாட் ஹாவ் அ சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. டஸ் நாட் ஹாவ் சக்சஸர். இப்போ ஏ பி சி டி இ அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதர் தென் த ஃபைனல் ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதர் தென் த ஃபைனல் ஆக்டிவிட்டி இங்கே வந்து டஸ் நாட் ஹேவ் தட் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு ஒரு சக்சஸர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த எரருக்கு பேர் வந்து டேங்கிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேங்கிங் எரர்னா என்ன சொல்ல வராங்கன்னா சக்சஸர் வந்து இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ டி ஃபார் ஒரு டான்னு அவசியம் டேங்கிங் டான். ஸோ டான் வந்து அவங்க வந்து கனெக்ஷனில் இருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக தான் நிற்பாங்க. அந்த மாதிரி அவசியம் நம்ம இந்த எரர் வந்து ஈஸியான அவசியம்னா ஸோ டேங்கிங் எரர்னா டஸ் நாட் ஹாவ் அ சக்சஸர் ஆக்டிவிட்டி. ஒரு ஆக்டிவிட்டி ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஈவெண்ட் இருக்கும் ஏ, அதே மாதிரி இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு இது கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். இப்போ இதில் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகும், இதுதான் எண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் என்ன
என்ன இருக்குன்னா சக்சஸர் ஆக்டிவிட்டி இருக்கு. இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது. பட் சிக்கு அடுத்தது டி இப்படி தான் வரணும். பட் வந்து சி மட்டும் தனியா இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு என்ன இருக்குன்னா அடுத்த சக்சஸர் இல்லை. ஆனால் இது ஃபைனல் ஆக்டிவிட்டியான்னு நம்ம செக் பண்ணணும். இது ஃபைனல் ஆக்டிவிட்டியும் கிடையாது, இ தான் ஃபைனல் ஆக்டிவிட்டி, டிக்கு அடுத்து சி தான் வருது. ஸோ இது எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, இதுக்கு ஒரு சக்சஸர் இல்லை அப்படிங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா டார்லிங் எரர். இதுல இப்படி இருக்கிற எரர் தான் டார்லிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லூப்பிங் எரர். நெக்ஸ்ட் வந்து லூப்பிங் எரர். லூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நெட்வொர்க்ல எண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது வந்து லூப்பிங் எரர் அப்படின்னு சொல்றாங்க. எண்ட்லெஸ் லூப்ஸ் இன் நெட்வொர்க். ஓகே, இப்போ லூப்பிங் எரர் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா எண்ட்லெஸ் லூப்ஸ் இன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதே நெட்வொர்க்ல நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஏ பி சி டி இப்படி நம்ம போட்டோம்னா சி அடுத்து டி வருது. இதுல ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஏ அடுத்தது பி, டி அடுத்தது சி, சி அடுத்தது டி போகும். ஸோ லூப் ஆகும்போது அகைன் வந்து டி டு சி, சி டு பி, பி டு ஏ இதுக்குள்ளேயே லூப் ஆயிடும். ஸோ ஃபைனல் சக்சஸர் ஆக்டிவிட்டியில வந்து எந்த ப்ராசஸ் இருக்காது. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆக்சுவலாக இங்கே தான் எண்ட் ஆகும், இல்லைன்னா இங்கே தான் எண்ட் ஆகும். பட் இங்கே எண்ட் ஆகாமல் அகைன் லூப்பிங் நடக்கிறதுனால இதுவும் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து ஆப்ரேஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அது வந்து லூப்பிங் எரர் ஆர் சைக்ளிங் எரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திங் வாஸ் சைக்ளிங். ரெடவன்சி. நெக்ஸ்ட் வந்து ரெடவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடவன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா டம்மி ஆக்டிவிட்டியை வந்துட்டு அன்னெசரியா ஒரு நெட்வொர்க் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அன்னெசரியா ஒரு டம்மி ஆக்டிவிட்டி வந்துட்டு ஒரு நெட்வொர்க் உள்ள கொண்டு வந்தா வந்து அது வந்து ரெடவன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு டைமும் ரிசோர்ஸஸும் யூட்டிலைஸ் பண்ணாம ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது டம்மி ஆக்டிவிட்டி. அந்த டம்மி ஆக்டிவிட்டியை அன்னெசரியா ஒரு நெட்வொர்க் உள்ள கொண்டு வந்தா அது வந்து ரெடவன்சி. ஸோ டம்மி ஆக்டிவிட்டிங்கிறது டைம் அண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டம்மி ஆக்டிவிட்டி அப்போ எதுக்கு தேவைப்படாது. பட் அன்னெசரியா வந்து ஒரு லிங்க் கனெக்ஷனுக்காக ரெப்ரசென்ட் பண்றதுக்காக அது வந்து உள்ள கொண்டு வருது. ஸோ இதுவும் ஒரு எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடவன்சி. ஸோ வந்து என்னென்ன இன்னைக்கு பார்த்தோம்னா ஆக்டிவிட்டினா இதை பார்த்தோம். ஸோ ஆக்டிவிட்டினா டைம் அண்ட் ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணும் ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஈவெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி அப்புறம் எண்ட் ஆக்டிவிட்டி தான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. அதில் எரர்ஸ் பார்த்தோம். எரர்ஸ் டேங்லிங் எரர், லூப்பிங் எரர், ரெடவன்சின்னு பார்த்தோம். டேங்லிங் எரர்னா சக்சஸர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து டேங்லிங் எரர். லூப்பிங்னா ஒரு லூப் உள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஒரு எரர், லூப்பிங் எரர்னு சொல்லுவாங்க. ரெடவன்சினா டம்மி ஆக்டிவிட்டி இன்செர்ட் பண்ணுறது ரெடவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.